முக்கிய செய்திகள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான அண்ணாதுரையின் நினைவு நாளையொட்டி திமுக சார்பில் பிப்ரவரி 3ஆம் தேதி அமைதி பேரணி நடைபெறவுள்ளது. வேங்கை வயலில் உயிரிழந்த மூதாட்டியின் குடும்பத்தினரிடம் துக்கம் விசாரிக்க செல்ல வெளியூர் நபர்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் நேற்று தர்ணாவில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டை திரும்ப கொண்டு வந்ததும் பிரதமர் மோடிதான். மோடி எப்போதும் தமிழகம் பக்கம் இருப்பார் என்பதை மறுபடியும் உணர்த்தியுள்ளார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் படுகொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் ஜஹபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பணியில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். நிர்வாக ரீதியாக 120 மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். நியமிக்கப்படும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் 2 அல்லது 3 சட்டசபை தொகுதிகள் பொறுப்பாக ஒதுக்கப்படுகின்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவ் அர்ஜுனாவிற்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களை சாலையில் இறங்கி போராட அரசு தூண்டுவது கண்டிக்கத்தக்கது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை காணத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்களுடன் கடந்த 25ஆம் தேதி முட்டுக்காடு பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் திமுகவின் கட்சி கொடி கட்டிய சொகுசு காரில் வந்த 6க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலையில் அவர்களின் காரை குறுக்காக நிறுத்தினர். அதோடு அந்த இளைஞர்கள் பெண்கள் வந்த காரை தாக்குவதும் ஆபாசமாக பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். இதனால் அச்சமடைந்த பெண்கள் காரை பின்னோக்கி இயக்கியபடி சுமார் 4 கிலோமீட்டர் அளவிற்கு சென்று வீட்டை அடைந்தனர். அதே சமயம் இளைஞர்களும் அவர்களின் காரை கொண்டு துரத்தியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியது. இந்த நிலையில் குற்றம் செய்தவர்கள் யாராக இருப்பினும் கடும் நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று கனிமொழி தெரிவித்துள்ளார். ரயிலில் சுற்றுலா சென்ற கேரள பள்ளி மாணவனுக்கு நேர்ந்த பரிதாபம். சேலம் அருகே உள்ள தின்னம்பட்டி ரயில் நிலையம் பகுதியில் 16 வயது சிறுவன் ரயிலில் அடிபட்டு இறந்து கிடப்பதாக சேலம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தாயே எந்தன் மகளாய் மாற 2 தேவதைகள் அறிவித்த சிநேகன் கன்னிகா தம்பதி. கன்னிகா கர்ப்பமாக இருந்த நிலையில் சமீபத்தில் அவருக்கு வளைகாப்பு நடைபெற்றது. இந்நிலையில் இருவருக்கும் கடந்த வாரம் இரட்டை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இதனை மகிழ்ச்சியாக இருவரும் தங்களது சமூக வலைதளங்களில் தற்போது பதிவிட்டிருக்கின்றனர். தேனியில் ரூபாய் 7,46,000 மின்கட்டணம் பில்லை பார்த்து பூ வியாபாரி ஷாக்காகியுள்ளார். சென்னை ஈசிஆரில் பெண்களை துரத்திய வழக்கில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களது கார்களும் சிக்கியுள்ளன. இந்திய அளவில் 2வது பெரிய பொருளாதார மாநிலம் தமிழ்நாடு என்று பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் சின்னப்பம்பட்டி அருகே சாலை பணியின் போது பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்தில் நல்வாய்ப்பாக தொழிலாளர்கள் அனைவரும் காயம் ஏதுவுமின்றி உயிர் தப்பினர். அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை அபிராமபுரத்தில் அமைந்துள்ள பிரபல தொழிலதிபரின் மகள் ஆண்டாள் என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். புகழுக்குரியவரை போற்றும் புகழுக்குரியவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று முரசொலி புகழாரம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து இலங்கை வழியாக விமானம் மூலம் தடை செய்யப்பட்ட ஆமைகளை கடத்தி வந்த பெண்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலின் நடுவே பழைய ரயில் பாலம் அருகில் ரூபாய் 545 கோடியில் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதில் 650 டன் எடையுடன் செங்குத்து வடிவில் திறந்து மூடக்கூடிய தூக்குப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவிற்கு தயார் நிலையில் உள்ளது. தைப்பூசம் அன்று பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவரும் பாஜகவின் மூத்த தலைவருமான வெங்கையா நாயுடுவின் இல்ல திருமண விழா மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த திருமண விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இன்று சென்னை வரவுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட நிர்வாகிகளை தொடர்ந்து நடிகர் விஜய் அறிவித்து வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகரம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்ற நிலையில் இதற்காக மாங்காடு போலீசாரிடம் அனுமதி பெற்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் அந்த பகுதிகளில் பேனர்களை வைத்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக பேனர்கள் அகற்றப்பட்டதால் காஞ்சிபுரத்தில் பரபரப்பு நிலவியது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் சிறை காவலர்களை உயர் அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டதாக தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. சென்னையில் இன்றைய பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாய் 90 காசாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 92 ரூபாய் 49ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இயற்கை எரிவாயுவின் விலை லிட்டருக்கு 90 ரூபாய் 50 காசாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் இன்று தொடங்க உள்ளது. அடையாறில் நவீன வசதிகளுடன் மாதிரி சார்பதிவாளர் அலுவலகம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்திக்கு தமிழக அரசு மரியாதை தரவில்லையா என்ற கேள்விக்கு ஆளுநர் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
ஆளும் திமுகவை சேர்ந்த கொடூரர்களை காப்பாற்ற துணை நிற்பதுதான் திராவிட மாடலா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூரில் வசிப்பிட பிரச்சினை தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். 10ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் தனித் தேர்வர்கள் பங்கேற்பது தொடர்பாக தேர்வுத்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. டங்ஸ்டன் திட்டம் ரத்து, அரசியல் கணக்கிற்காக பாஜக எதுவும் செய்யாது என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஆளுநர் அரசியல்வாதியாக மாறி நாங்கள் எதை செய்தாலும் குறை கூறுகிறார் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். கோஆப்டெக்ஸ் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சங்கரன் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி மாநில அளவிலான தனிநபர் நடிப்பு போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். பொன் அமராவதி அழகிய நாச்சியம்மன் கோயிலில் புதன்கிழமை இரவு நடைபெற்ற அபிராமி அந்தாதி விண்ணப்பம் செய்யும் நிகழ்வில் திரைப்பட நடிகர் யோகி பாபு பங்கேற்றார். சென்னையில் காதலியை கொலை செய்து சடலத்தின் மீது ரசாயனத்தை ஊற்றி பதப்படுத்திய மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்முறை வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவில் பணிபுரிந்த சைபர் குற்றப்பிரிவு டிஎஸ்பி ராகவேந்திரா கே ரவி தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வேலூர் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு ஆட்டோ கேங் 4 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருச்சிக்கு வந்த ரயிலில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான நகைகள் பொருட்களுடன் தவறவிடப்பட்ட பெட்டி மீட்கப்பட்டு உரியவரிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலர் செருப்பை எடுத்து காட்டி எச்சரித்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு வெளிநாட்டில் பயிற்சி பெறுவது, அதற்கான போக்குவரத்து, தங்குமிடம், உணவு உள்ளிட்டவற்றுக்கான செலவு தொகையை எலைட் உதவி திட்டம் வாயிலாக தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்குகிறது. டென்னிஸ் சாம்பியனுக்கு உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டால் விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் வெற்றிகள் அதிகரிக்குமா, வீராங்கனைகளுக்கு இது உதவுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணியை வீழ்த்தி கேரளா பிளாஸ்டர்ஸ் வெற்றி பெற்றனர். இங்கிலாந்துடன் 4வது T20யில் இன்று மோதல் நடைபெறவுள்ளது. மீண்டெழுமா இந்திய அணி என்ற கேள்வி எழும்பியுள்ளது. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று துப்பாக்கி சுடுதலில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தமிழகத்தின் நர்மதா நிதின் ராஜு தங்கப்பதக்கம் வென்றார். தங்கம் விலை ஒரு சவரன் 61,000 கடந்தது. தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சம் பெற்றது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் இன்று பவுனுக்கு ரூபாய் 960 உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் 61,840 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.